ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் அவர் எம்எம்பால். இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முன்னோர்களை வழிபடுற ஒரு முறை தான் இந்த ஆடி அமாவாசை. ஆடி மாதத்தில் இன்றைக்கி வர இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதுக்கு வந்து நான் என்னோடய வீட்டில் வந்து இன்றைக்கி படையல் அப்படிங்கிறது போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வாழைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அதில் போட்டு அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வாழைக்காய் சேர்க்கும் போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படிங்கிறத சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண வாழைக்காவை எடுத்துருங்க. அது கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூள் போட்டேன். போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம், ஆனியன் வந்து கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. ஸோ நல்லா வெங்காயம் வந்து வதங்கினதும் தக்காளி, உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் எந்த அளவு சாம்பார் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு காயை எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அமாவாசையில் எப்பயுமே நம்ம கல் உப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக புதுசாக வாங்கிட்டு வந்து கடையில் நம்ம அதை வந்து நம்ம கல் உப்பு சேமிக்கிற அந்த பாத்திரத்தில் கண்டிப்பாக சேமித்து வைக்கணும். ஸோ இன்றைக்கி நானுமே அதை பண்ணேன். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால கல் உப்பு வாங்கிட்டு வந்து அதை வந்து அந்த கல் உப்பு ஜாரில் வந்து போட்டுட்டேன். இப்போ தேவையான உப்பு வந்து சேர்த்துருங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து உப்பு பார்க்க முடியாது. ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துருப்பேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம். அதை தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர், சக்தி சாம்பார் பவுடர், அதையுமே நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொன்னல அந்த பருப்பு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் குக்கரில், மஞ்சள்தூள், பூண்டுலாம் போட்டு. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில். அவ்வளோதான். சாம்பார் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதிக்கும். அப்போ உங்களுக்கு அந்த சுற்றி நுரைச்சி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இதில். இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். நம்ம ஏன்னா உப்பு பார்க்காம செய்கிறோம். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நுரைச்சி வருதில்ல, இந்த மாதிரி நுரைச்சி வந்தாலே உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது புளி வந்து கரைச்சி ஊற்றிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கொதி வந்த உடனே இறக்கிடுங்க, கொத்தமல்லி தழைகளை போட்டு. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. காலையிலேயே சூரிய பகவான் வந்து எங்கள் ஜன்னலில் வந்தார். ஸோ அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நைவேத்தியம் ஸ்டார்ட் பண்ணேன். கேசரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேனில் வந்து நெய் விட்டு தேவையான அளவு முந்திரி, திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்லேயே நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். நல்லா வந்து வதக்குங்க, நல்லா ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, பச்சை வாசனை போகிற லெவலுக்கு. அதே பேன்லேயே 1 கப் ரவாவுக்கு நான் 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நீங்கள் ரவை போடணும். அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் வரும். நம்ம வறுத்த நெய்யில் வறுத்த ரவையை நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு போடலாம். நான் 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை வேணுன்றவங்க 2 கூட போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டோம்னா நல்லா இளைஞ்சி வரும். உங்களுக்கு கேசரி சூப்பராக வரும்.
பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. விட்டு நீங்கள் பாட்டில் நல்லா பெரட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக அந்த பேனில் வந்து ஒட்டாமல் செமையாக வரும். இப்போ திராட்சை முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் பொடியுமே நான் சர்க்கரையோடு பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாழைக்காவை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். வாழைக்காய் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, ஏன்னா வாழைக்காவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மிக்சர் அப்படியே இதில் எடுத்து போட வேண்டியது தான். சிம்பிள் தான். நல்லா கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சமாக ஒரு வெங்காயம் போட்டால் போதும். நான் ஒரே வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி வந்து சேருங்க. நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம் அந்த மிக்சரில். ஸோ எதுவுமே நம்ம இப்போ சேர்க்க வேணாம் அடிஷ்னலாக. ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில், அவ்வளோதான். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி எப்பயுமே வச்சுருப்பேன். அது இதில் கொஞ்சம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். நம்ம அதுலேயுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணும் போதும் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த பச்சை வாசனை போகிற லெவலுக்கு. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கட் பண்ண உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சிடலாம். கருவேப்பிலை போட்டுருங்க ஃப்ளேவருக்கு. மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா விடுங்க. சூரியனோட காட்சி சூப்பராக இருக்குது. மார்னிங் வைப்பாக நல்லா உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அவ்வளோதான், நமக்கு வந்து அமாவாசைக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது வடைக்கு தேவையானது நம்ம வந்து பண்ணிக்கலாம். வடைக்கு உளுந்த பருப்பு ஊற வச்சுருந்தா அதை அரைச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் மிளகுமே நான் முழு மிளகுமே சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். நீங்கள் லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு எல்லாம் சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எண்ணெய் காஞ்சதும் வடைகளை போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். சுட சுட வடை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களுக்காக படைக்கிறோம். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமனார், என்னோடய அப்பா எல்லாருமே நினச்சி இந்த படையல் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. அந்த வைபே சூப்பராக இருந்தது. சூப்பராக நாங்களுமே அமாவாசைக்கு படைச்சிட்டோம். முன்னோர்கள் ஆசையோட அமாவாசைக்கு, நம்ம ஆடி அமாவாசைக்கு இப்படி படைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.